வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி 9 முறை இத நீங்க எழுதி வச்சாலே போதும். 9 நாட்களுக்குள்ள பரம ஏழைக்கு கூட பணக்காரன் ஆகக்கூடிய, அதாவது குபேரன் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா ஏற்படும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். 10 பைசா கூட செலவே இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். நமக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வர்றதுக்கு நிச்சயமா குருவோட பார்வை கண்டிப்பா தேவைப்படும். அதே மாதிரி குபேர பகவானோட பரிபூர்ணமான அருளும் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். இப்படி குபேர பகவானோட அருளையும் குரு பகவானோட பார்வையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளா இந்த வியாழக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த வியாழக்கிழமை நாள்ல பணவசிய தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து இன்னும் 2 ஸ்பெஷல் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 12. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்த நம்பர். அந்த வகையில வியாழக்கிழமையோட சேர்ந்து 3ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 369 ஒரு யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் ஃபுல்லா பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் இது. இந்த ஏஞ்சல் நம்பரை நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இத பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியில வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 12, அதோட கூட்டுத்தொகை நமக்கு 3ன்னு வரும். அடுத்ததா இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் சேர்க்கும் போது 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் செப்டம்பர் மாசம், அதாவது 9வது மாசம். அந்த வகையில 369ங்கிற சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இருக்கு. அதாவது நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இருக்கு. அத பத்தி நிறைய பதிவுகள்ல நம்ம சேனல்லையுமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு முறை இந்த 369 நம்பருக்கான பதிவுகளை நான் கொடுக்கும் போது நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. அந்த வகையில இந்த 36 மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை யாரு வேணாலும் செய்யலாம். ஆண்கள், பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் நமக்கு தேவைப்படும். ஒரு பேப்பர்னு சொல்றதை காட்டிலும் இந்த பரிகாரத்தை நாம தொடர்ந்து 9 நாட்களுக்கு செய்ய போறோம். அதனால 9 பேப்பர் நமக்கு தேவைப்படும். 9ங்கிற கவுண்டிங்ல பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 369ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். கையில நான் சொல்ற நம்பரை மட்டும் இன்னைக்கு நீங்க எழுதினாலே போதும். உங்க கை பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நிச்சயமா மாறும். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இது உங்க விருப்பம் தான். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. தொடர்ந்து 9 நாட்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்குங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்க
வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம். ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கிறனால பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்போ யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 1 2 3ன்னு சொல்லி நம்பரை போட்டுக்கோங்க. இப்படி நம்பர் போட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பணம் அப்படி இல்லைன்னா மணின்னு சொல்லி 3 முறை நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட போக்கஸ், அதாவது நாம எதுக்காக இந்த பரிகாரம் செய்யறோங்கிறத இங்க நாம எழுதுறோம். நாம பணவரவு அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்யறோம். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்க நினைச்சா கூட பணம்னு சொல்லி மட்டும் எழுதினா போதும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல மணின்னு கூட நீங்க எழுதலாம். இப்படி 3 முறை எழுதினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுருங்க. நீங்க கோடு போட்ட பேப்பர்ல எழுதுனீங்கன்னா ஒரு லைன் கேப் விட்டுட்டு அடுத்த லைன்ல இருந்து திரும்பி 1 2 3 4 5 6ன்னு 6 வரைக்கும் நம்பர் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட இன்டென்ஷன், உங்களோட குறிக்கோளை நீங்க எழுதணும். அளவில்லாத பணம் நமக்கு சேரணும், அளவில்லாத பணம் நாம சம்பாதிக்கணும், இதுதான் நம்ம குறிக்கோளா இருக்கும். அந்த வகையில நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி 6 முறை எழுதிக்கோங்க. அன்லிமிட்டட் மணி ஃப்ளோஸ் இன் மை லைஃப் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதலாம். தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க அளவில்லாத பணம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 6 டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. அடுத்ததா ஒரு லைன் கேப் விட்டுட்டு திரும்பி 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளோட குறிக்கோள் நிறைவேறின மாதிரி நாம எழுதணும். அளவில்லாத பணத்தை தான் நாம கேட்கிறோம். அப்ப அளவில்லாத பணம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இங்க நாம எழுதணும். ஐ ஆம் ரிசீவிங் அன்லிமிட்டட் மணி இன் மை லைஃப். நான் என்னுடைய வாழ்க்கையில் அளவில்லாத பணத்தை பெறுகிறேன், அப்படி இல்லைன்னா பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இந்த இடத்துல இந்த ஐஆம்னு வரும்போது நீங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட பேரை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 9 டைம்ஸ் எழுதி முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நாம 3 முறை மணின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்ததா 6 டைம்ஸ் அன்லிமிட்டட் மணி ஃப்ளோஸ் இன் மை லைஃப்னு எழுதியிருக்கோம். அடுத்ததா 9 டைம்ஸ் ஐ ஆம் ரிசீவிங் அன்லிமிட்டட் மணி இன் மை லைஃப்னு எழுதியிருக்கோம். இப்படி 3 6 9 இதை எழுதினதுக்கு அப்புறமா கீழே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி 3 முறை நீங்க எழுதிக்கோங்க. தமிழ்ல நன்றின்னு சொல்லி 3 டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க. இது முதல் நாள் நீங்க செய்ய வேண்டியது. இப்படி எழுதும் போதே ஒரு நல்ல பணவரவு ஏற்படுற மாதிரி சந்தோஷமான மனநிலையில நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு நீங்க தூங்கக்கூடிய தலகாணி கடியில வச்சிருங்க. நீங்க யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க தூங்கக்கூடிய தலகாணி கடியிலையும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இல்ல, அவங்க உங்க கூட இல்லைன்னா உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களுக்கும் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேப்பர், அதாவது புதுசா ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. எழுதிட்டு இதே பேப்பரோட சேர்த்து மடிச்சு வச்சிருங்க. இந்த மாதிரி 9 நாட்கள் நீங்க செய்யும் போது இந்த 9 நாட்களுக்குள்ளேயே பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு தேடி வரும். இதை நீங்க கண் கூட உணர்வீங்க. 9 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 10வது நாள் காலையில அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரத்துல இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. ரொம்ப ரொம்ப எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 369ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த 369 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நிச்சயமா 100% ரிசல்ட்டை உங்க எல்லாருக்குமே கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.